ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெய்லரிங் பிரேமாஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து எத்தனை தடவை கட் பண்ணாலும் உங்களுக்கு மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். மிஸ்டேக் வராமல் நீங்கள் வந்து கட் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து நான் ஸ்லீவ் அப்புறமா பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணி போக மீதி இருக்கிற துணியை வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து அப்படியே நம்ம இந்த கிளாத்துக்கு மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஷோல்டர் அதுக்கப்புறமா ஆம்கோல் வந்து நம்ம இதில் இருக்கிற மாதிரி அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஷோல்டர் அதுக்கப்புறமா ஆம்கோல் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பேக் பார்ட் வந்து நகண்டு போகாத மாதிரி நல்லா கையை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி நகண்டு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அளவுகள் வந்து மாறிடும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் பேக் பார்ட்டுக்கு வந்து நம்ம 1 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்லேயும் 1 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம விடணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது 3வது டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிக்கும்போது நமக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மியாயிரும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பின்பக்கமும் முன்பக்கமும் நம்ம எக்ஸ்ட்ரா வரக்கூடிய துணி வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கழுத்தோட உயரம் வந்து பேக் பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து முன்கழுத்து உயரம் வந்து 6 இன்ச் இருக்குது. அந்த 6 இன்ச்சு வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக மேலே ஷோல்டரில் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த அளவில் அதிலேருந்து நம்ம டேப்பை வச்சுட்டு 6 இன்ச்சு எங்கே வருது அப்படின்னு பார்த்துட்டு அதில் வந்து நம்ம வந்து முன்கழுத்து உயரம் வந்து வரைஞ்சிக்கலாம். ரவுண்ட் போட்டுக்கோங்க. அப்புறமா ப்ளவுஸோட உயரம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு நம்ம வந்து ஆம்கோல் கிட்ட வந்து பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். பாக்ஸ் வரையணும் அப்படின்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் வரைஞ்சிட்டு ரவுண்ட் போடும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே ஷோல்டரில் 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா தையலுக்காக, அதில் வந்து அந்த ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நான் மேலே போட்டிருக்கேன் இல்லையா, ஃபஸ்ட்டு கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அதில் இருந்து தான் நான் வந்து முன்கழுத்து உயரம் வந்து நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். 6 இன்ச்சு வந்து எனக்கு அளவு ப்ளவுஸில் வந்து 6 இன்ச்சு தான் இருந்துச்சு முன்கழுத்து உயரம். அதே 6 இன்ச்சு வந்து நான் மேலேருந்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எந்த அளவும் சேர்க்கவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். நம்ம தையலுக்காக விட்டுருந்தோம் இல்லையா, அதிலேருந்து அப்படியே 6 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முன்பக்க உயரம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு நம்ம அளவு ப்ளவுஸில் அளந்து பார்க்கலாம். இதுக்காக நம்ம அளவு ப்ளவுஸை வந்து உள்பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம ஷோல்டர் தையல் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு கீழே வந்து நமக்கு சென்டர் டாட் இருக்கும் இல்லையா, அதையும் நாங்கள் பிடிச்சிக்கோங்க. பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம அளந்து பார்க்கணும். மேலே வந்து ஷோல்டர் தையல் போட்டிருப்பாங்களே, அந்த தையலில் இருந்து கீழே வந்து பட்டிக்கான தையல் இருக்கும் இல்லையா, அந்த தையல் வரைக்கும் எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது ப்ளவுஸு டேப்பை வந்து நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி பாருங்கள். இப்படி பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கரெக்டான அளவு கிடைக்கும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வந்து பட்டி தையல் போட்டிருப்போம், அதிலேருந்து எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். எனக்கு வந்து 11.5 இன்ச் இருக்குது. 11.5 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு சேர்த்து நான் வந்து 12 இன்ச் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணோலே அந்த தையலுக்காக சேர்த்து 1/2 இன்ச்சு. இந்த 12 இன்ச்சு வந்து நம்ம வந்து ஷோல்டர் வந்து கரெக்டான தையலுக்கு கோடு போட்டிருக்கலையா, அந்த கோட்டிலேருந்து நம்ம டேப்பை வச்சு 12 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணும்போது நமக்கு ஷோல்டரில் வந்து சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த கோடு போட்டுட்டு நம்ம அந்த 12 இன்ச்சு அந்த கோட்டுக்கு நேராக கீழே மார்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து சென்டர் டாட் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கும். இந்த மாதிரி கோடு போட்டுட்டு எப்போதுமே நமக்கு வந்து நீங்கள் முன்பக்கம் உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க. சிலர் பார்த்திங்கன்னா சைடாக போயிடும், அதாவது சென்டர் டாட் வந்து ஒன்று ஆம்கோல் பக்கமாக போயிடும், அப்படி இல்லைன்னா கொக்கி பக்கமாக வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு இருக்குது, அதில் வந்து 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு அந்த சென்டரில் நம்ம வந்து முன்பக்க உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் 12 இன்ச் இதில் மார்க் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம கொக்கி பக்கமாக இருக்கக்கூடிய வந்து அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து இறக்கத்துலேருந்து நம்ம பட்டி ஜாயின் வரைக்கும் எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்னு அளந்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 3 இன்ச் இருக்குது. அந்த 3 இன்ச் கூட 1 இன்ச்சு வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4 இன்ச் வரும். அந்த 4 இன்ச்சு வந்து நம்ம அதில் மார்க் பண்ணிக்கலாம்.
4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம தையலுக்காகவும் சேர்த்து தான் விடக்கூடிய அளவு வந்து 4 இன்ச். 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவு வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 3 இன்ச். அது கூட எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் சேர்த்து நமக்கு 4 இன்ச் நம்ம விட்டுருக்குறோம். இந்த 4 இன்ச் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம சென்டர் டாட் பிடிப்போம் இல்லையா, அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் போயிடும். மொத்தமாக நமக்கு 1 இன்ச் இது போக மீதி வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் விடணும். கண்டிப்பாக 1 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆம்கோல் பக்கமாக இருக்கிற வந்து ஆம்கோல் ஜாயின்லேருந்து அதுக்கப்புறமா பட்டி ஜாயின் வரைக்கும் எத்தனை இன்ச் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா 4.25 ஒரு புள்ளி இருக்குது. நான் இப்போ 5 இன்ச் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த 5 இன்ச்சு வந்து நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காகவும் சேர்த்து விட்டுருக்க அளவு. நம்ம தையலோட அளவு வந்து நம்ம இங்கே தான் வரும். நம்ம கரெக்டாக தையலுக்கான அளவு எங்கே இருக்கோ அங்கே இருந்து நம்ம 5 இன்ச்சு விட்டுக்கலாம். 5 இன்ச்சு விட்டு ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 3 டாட்டையும் நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த வளைவு வந்து நமக்கு கிடச்சிரும். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை கட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஆம்கோல் வளைவில் வந்து நமக்கு ஆம்கோல் பக்கம் சுருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே ஆம்கோல் வரைஞ்சோலையும் அதிலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வளைவாக வரைஞ்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் க்ராஸாக அந்த மாதிரி கொண்டு வந்து அந்த வளைவில் கொண்டு வந்து முடிச்சிருங்க. இந்த மாதிரி வரைஞ்சி நம்ம வந்து கட் பண்ணும்போது ஆம்கோலில் சுருக்கம் எதுவுமே நமக்கு வராமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணி பாருங்கள். எந்த தப்புமே வராமல் நீங்கள் வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதுக்காக ஆன்சர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் பக்கம் நான் அப்படியே நம்ம கிராஸாக வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதிலேயே அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.